when you are hitting it from the back and her wig falls off, so you put it on herன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு விக்கு கீழே விழுந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கதி கலங்கி போயிடுவாங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்லலாம் சொல்லவே வேணாம். காட் ப்ளீஸ் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான எம்பாரசிங் சுச்சுவேஷன் நடந்துடவே கூடாது ப்ளீஸ். சொச்சோன்னு தலையில் கையை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் தான், 1 வருஷம் அப்ஸ்காண்ட் ஆயிடுவேன். இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால விக்கு தலையில் ஏதோ ஒன்று வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிடுறாங்க போல். காற்று என்ன புயலே அடித்தாலும் வராது. காய்ஸ், உங்களுக்கு மட்டும் வழுக்க விழுந்துச்சுன்னா நீங்கள் விக் வைப்பீங்களா, இல்லைனா எதுவுமே பண்ண மாட்டீங்களா, இல்லை மொட்டை போடுவீங்களா, இல்லைனா என்ன பண்ணுவீங்கட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீ சிட்டிங் அண்ட் டூயிங் நத்திங் காஸ் ஐ ஹாவ் டூ மெனி ஒர்க்ஸ் டு டூ. இந்த விஷயம் எனக்கு எதில் அப்ளை ஆகுதோ இல்லையோ, ஆனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நல்லா அப்ளை ஆகும். நான் டெய்லி படிக்கிற பையன்லாம் கிடையாது, எக்ஸாம் முந்தின நாள் நைட் படிக்கிற பையன் தான். ஸோ நமக்கு படிக்க ஒரு ஃபுல் புக்கே இருக்கும். பேஜஸை டேன் பண்ண என்னடா இவ்வளோ நிறைய இருக்கான்னு நினச்சி தலை சுத்தம். அப்படியே மூடி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமாட்டு தோணும். இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஐடியா வச்சுருக்கிறேன். நமக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம், அதில் எத்தனை கொஸ்டின் படிக்க முடியுமோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போய் கதை அடிப்பேன். உமன் கோஸ் டு எ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், மேன் கோஸ் டு எ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். கேர்ள்ஸ் எடுக்கிற ஃபோட்டோவை பாருங்கள் கைஸ், அப்படியே எவ்வளோ க்யூட்டாக வால்பேப்பரில் வைக்கிற மாதிரியே இருக்குது. பாய்ஸ்குள்ளே வால்பேப்பரில் வைக்க முடியுமா அந்த ஃபோட்டோவை? நம்ப முடியாது. இதையும் எவனாச்சும் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு டிபி ஆர்ட் வச்சுருப்பான், இல்லைனா ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணுறதுல பேக்ரவுண்ட் பிக்சர் ஆர்ட் வச்சுருப்பான். இந்த மாதிரி செயல்களை செய்கிற ஒரு சிலர் எனக்கு தெரியும், அதனால தான் இவ்வளோ உறுதியாக சொல்லுகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பாருங்களேன், அது 2 நபர்களோட உழைப்பு. போஸ்ட் கொடுக்குறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க. செகண்ட் ஃபோட்டோவை பாருங்கள், ஒரே ஒரு தனி நபரோட க்ரியேட்டிவிட்டி. காய்ஸ், உங்கள் வீட்டில் பார்ட்டி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்க போகும்போதுல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிளாங்கெட் கொடுத்துட்டு தூங்க போங்க கைஸ், இல்லைனா இப்படி தான் கஷ்டப்படுவாங்க.